ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இது உங்கள் எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டான பக்கத்துலேயே தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தா டிஃபன் ஸ்டால் அப்படிங்கிற ஒரு கடையில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில வந்து நிறைய நான்வெஜ் ஐட்டத்தோட வந்து டிஃபன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம உள்ள போயிட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம். உள்ள போலாம் வாங்க. ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணியாச்சு. இங்கே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா தலைக்கறி, மூளை, குடல் இந்த மாதிரி தான் காலையில் ஃபஸ்ட்டு கிடைக்குது. ஸோ நம்ம இதில் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து நம்ம வந்து இவங்க கிட்ட வந்து மூளை பொரியல் வாங்கியிருக்கோம், முட்டையெல்லாம் போட்டு. ஸோ முட்டை பொரியல் மாதிரி இருக்கனால வந்து நமக்கு வந்து சீக்கிரம் சாப்பிட்ருவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இட்லி. ஸோ இட்லி வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து நமக்கு வந்து நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தலைக்கறி குழம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தலைக்கறி குழம்பு பார்க்குறப்ப எனக்கு டெம்ட் ஆகுது. இட்லி பூ மாதிரி இருக்கு. இந்த இட்லியை பிச்சு நம்ம தலைக்கறி குழம்போட பரட்டிடுவோம். ஸோ புரோட்டா வந்துடுச்சு. இட்லி சாப்பிட்ருந்தோம். தலைக்கறி குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது. இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால இந்த குழம்புக்கு அல்டிமேட்டாக இருக்குது. மட்டன் குழம்போட ட்ரை பண்ணுவோம். இட்லி நல்லா புரட்டி இதுவுமே நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு வந்து இந்த சுருக்குன்னு இருக்க இந்த தலைக்கறி குழம்பு தான் ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ புரோட்டாவுக்குமே வந்து எங்களோட மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்க. காலையிலேயே வந்து கறி குழம்போட புரோட்டா சாப்பிட்றது வேற லெவலில் இருக்கும். நல்ல இந்த பீஸை வந்து பிச்சு இந்த குழம்புல ஊற வச்சிருவோம். இதுக்கு இடையில இந்த மூளை, முட்டை பொரியல் ஃப்ரை இதை சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற மூளை. நல்லா வந்து நைஸா இருக்குது. மூளைன்னு நினைச்சா வந்து கொஞ்சம் வியர்டா எனக்கு இருக்கு. மற்றபடி வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்குது. ஆனா நல்லா இருக்குது. கண்டிப்பா போக வந்து நானும் வந்து மூளையை லவ்வர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். சாரி, மூளையோட லவ்வர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம ஊற வச்ச புரோட்டா இப்போ வந்து நல்லா ஊறி இருக்கும். கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். புரோட்டா எடுத்துருவோம். காலையில் 9 மணிக்கு புரோட்டா, மட்டன் குழம்புலாம் கிடைக்கிறது வந்து ரேரு. அதுவும் கரூர்ல ரேரு. ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு புரோட்டா, நல்ல ஒரு குழம்பு, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து மட்டன் குழம்புல டீசெண்டாக நல்லா இருக்குது. ஸோ இந்த குடல் குழம்பு, சாரி தலைக்கறி குழம்பு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் மிக்ஸ் பண்ணி இந்த குழம்பையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பைட்டு. இந்த குழம்புல பரட்டிட்டு இந்த மூளையோட சேர்த்து சாப்பிடுவோம். மூளையோட அப்படியே ஒரு சூப்பரா போகுது. ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கிடையாது, மைல்டா வந்து சூப்பரா இருக்குது மூளை. ஸோ அடுத்து வந்து இவங்க கிட்ட பொங்கலும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பொதுவாகவே வந்து பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ஒரு ½ பொங்கல் வாங்கியிருக்கேன். ½ பொங்கலே ஓரளவுக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கு. பொங்கலுக்கு சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். கூட தேங்காய் சட்னி எடுத்துப்போம்.
பொங்கல் ஒரு நல்ல டீசெண்டான பொங்கல். ஓகே, சாம்பாரோட சாப்பிட்றப்போ ஓரளவுக்கு வந்து நல்லாவே தெரியுது பொங்கலோட ஃப்ளேவர். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து நம்ம கேட்ட கல் தோசை வந்துருச்சு. ரொம்ப கூட்டம், பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இருக்கனால வந்து நிறைய பேர் வந்துட்டும் போயிட்டுமா இருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண கல் தோசை நல்ல மொத்தம் கம்மியா நைஸ் தோசை மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம வந்து வாங்கியிருக்க குழம்பு பார்த்தீங்கன்னா தலைக்கறி குழம்பு. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால வந்து தலைக்கறி குழம்பு சொல்லியிருக்கோம். அப்படியே குழம்புல குளிப்பாட்டி வாயில போட்டுடலாமா? புரோட்டாவெல்லாம் விட இந்த இட்லிக்கும் தோசைக்கும் இந்த கறி குழம்புலாம் சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. அதோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த தோசையில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, குழம்பு புரட்டிட்டு நம்மள்ட்ட இருக்க மூளை முட்டை பொரியல் இதோட சேர்த்து சாப்பிட போறோம். என்னை மாதிரி யாராவது வந்து மூளையெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து மூளை முட்டை பொரியல் சொல்லுங்க. ஸோ அதோட கன்சிஸ்டன்சியை பாருங்க, நல்ல கொல கொலன்னு இருக்கனால வந்து நல்லா வந்து ஒரு முட்டை கலக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வெங்காயத்தோட சாப்பிட்றப்ப வந்து அந்த மூளையோட ஒரு கவுச்சி டேஸ்டே தெரியல. அதான் இதோட மேட்ரு. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தலைக்கறி இருக்குது, குடல் இருக்குது. ஸோ அதெல்லாம் காலையில் நம்ம எதுக்கு ட்ரை பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிக்காது வேறையா. ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு பயம். கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு கடையில் நம்ம வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இங்கே நான் ட்ரை பண்ண மூளை சூப்பராக இருந்துச்சு. அந்த தோசைக்கு தலைக்கறி குழம்பு வேற லெவலில் இருக்கு. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ஆர்டர் பண்ண கொத்து புரோட்டா வந்துருச்சு. ஸோ காலங்காத்தால நான்வெஜ் கிடைக்கிறதே பெருசு. ஸோ இங்கே வந்து கொத்து புரோட்டாவுமே கிடைக்குது. ஸோ நல்ல சின்ன சின்ன பீஸாக நிறையா போட்டு இது பாருங்க, நல்ல மட்டன் குழம்புல முட்டையெல்லாம் போட்டு அப்படியே டச் பண்ணுறப்பே வந்து சாஃப்டாக ஃபீல் ஆகுது. ஸோ சாப்பிட்டா எப்படி இருக்கும், சாஃப்டா. ஸோ வெறுமனையாக அந்த புரோட்டா மட்டும் ட்ரை பண்ணிடுவோம், கொத்து புரோட்டாவை. நல்ல ஒரு கொத்து புரோட்டா, ட்ரையா முட்டை நிறையா போட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. நான்வெஜ் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான இவங்களோட தலைக்கறி குழம்பு அதில் புரட்டி எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணிடுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழம்பு நல்லா இருக்குது. ஸோ அந்த குழம்போட இந்த கொத்து புரோட்டா சேர்றப்ப வந்து இன்னும் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வந்து இந்த கொத்து புரோட்டாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ஒரு 9 மணி 8:30 மணிக்குலாம் வந்து நான்வெஜ் குழம்பு, நான்வெஜ் சைட் டிஷ்லாம் கிடைக்கிறது பெருசு. ஸோ இவங்க சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஆஃப் பாயில் வந்துடுச்சு. ஸோ அடுத்து வந்து இவங்களோட ஆஃப் பாயில். ஸோ இந்த ஆஃப் பாயிலை மடித்து சூடாக கொண்டு வந்து வச்சாங்க. அதே சூடாக வாயில போட்டாச்சு. சூடாகவும் சூப்பராகவும் வாயில இறங்குது. ஸோ நம்ம வந்து கடைசியில் வந்து ஆஃப் பாயிலோட முடிச்சிருந்தோம். உடனே வந்து ப்ரோ சிக்கனும் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கோம். நல்லா ஒரு பஞ்சு மாதிரி கறி. ஸோ அதை வந்து ஆனியன்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் வந்து குழம்பு கிரேவி மாதிரி பண்ணி அதை ஃப்ரை பண்ணுறதுனால வந்து மசாலாவோட டேஸ்ட் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் ஆகுது.
ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட்டு வெளியே வந்தாச்சு. என்னென்ன சாப்பிட்டோம், எப்படி இருந்துச்சுங்கிறத நான் வந்து வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா உங்களோட இட்லி, தோசை, அதுக்கு வந்து கொடுக்குற வந்து மட்டன் குழம்பு, தலைக்கறி குழம்பு, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் சாப்பிட்ட வந்து சிக்கன் ஃப்ரை, அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் விட டாப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு ட்ரை பண்ண இவங்களோட மூளை முட்டை பொரியல் தான். ஸோ அதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிற சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம எங்க சாப்பிட்டு இருக்கோம்னா கும்பகோணத்தார் டிஃபன் சென்டர். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டு ரவுண்டானாவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு. ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்லை. ஸோ அது நமக்கு தேவையில்லை. அந்த இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரி இங்க காலையிலேயே டிஃபன் ஐட்டத்துக்கு வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது மதியமும் இருக்கு, நைட்டுக்கும் வந்து நிறைய நான்வெஜ் காலை ஐட்டம்லாம் நிறைய கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து இங்கே நைட்டுக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத இன்னொரு நாள் சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோ இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றோம். இன்னொரு வீடியோ மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கரண்குமார். பாய்.